பல்வேறு வகையான மாற்று மருத்துவ நிபுணர்களை தேடி போய் உங்களுக்காக பல டிப்ஸ்களை கொடுத்துட்டு இருக்கிற நம்ம யோகம் விலாகஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணாதவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம வச்சிருப்பீங்க. அதையும் கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும். நன்றி. யோகம் விலாகஸ் பார்த்துருக்கோம். எல்லாருக்கும் வந்து பாஷாவோட வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து மருத்துவர் சதீஷ்குமார் சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன் சார். இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம், அப்புறம் இந்த அல்சர் ப்ராப்ளம் ஏற்படுது. அது எதனால ஏற்படுது சார்? அது வராமல் என்ன பண்ணலாம்? சப்போஸ் வந்துருச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணணும்? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டெல்லாம் வயசானவங்களுக்கு வந்து தான் வந்து கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட் வரும். அதுக்கடுத்து ஒரு 30-40 அந்த ரேஞ்சில் வந்து இப்போல்லாம் 25 பையன் 26 வயசு பையனுக்கு எனக்கு கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட் வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்க மெயினாக வந்து டைம் வந்து மிஸ் பண்ணி சாப்பிட்றது, கரெக்டான டைமுக்கு வந்து சாப்பிட்றதே கிடையாது. ப்ளஸ் வந்து தூக்கம், நைட்டு 12-1 மணி வரையும் முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நீங்கள் முழிச்சிட்டு இருக்கும்போது தேவையில்லாமல் அந்த கேஸ்ட்ரிக் செக்ரேஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டிமுலேட் ஆகும். அப்போ வந்து எம்டி ஸ்டொமக்கில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து செக்ரேட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ள என்ன ஆகும், புண்ணாக ஆரம்பிக்கும். ப்ளஸ் வந்து தூக்கமும் இல்லை, உங்களுக்கு இது எம்டி ஸ்டொமக்காகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து டயர்ட்னஸ், ஒழுங்காக ரெஸ்ட்டும் இருக்காது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட் வந்து சின்ன வயசுலேயே வந்து இப்போ வந்து வருது. அப்புறம் போகிறது ஃப்ரைட் ஐட்டமாக பார்த்து சாப்பிட்றது, எதெல்லாம் எண்ணெய் பலகாரமோ அதெல்லாம் தேடி வந்து சாப்பிட்றது, ஜீரணிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுகிற உணவுகளை வந்து எடுத்துக்கிறது. ஸோ இதை சாப்பிடும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஜீரணம் மந்தம் ஏற்படும், இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரும். இன்டைஜஷன் ஒரு உணவுப் பொருள் வந்து உணவு குழாயில் செரிமானம் ஆகாமல் ரொம்ப நேரம் இருக்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய வந்து கேஸ் ப்ரொடக்ஷனை வந்து உண்டு பண்ணும். ஸோ அதுதான் வந்து நமக்கு கேஸாக வந்து நமக்கு வந்து போய் அடைச்சிட்டு நிற்கிறது, வலியை வந்து உண்டு பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய. போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பிக்கு போன வாரம் அப்படிதான் சார் கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம், சரியாக சாப்பிட்றதில்ல, நைட்டு 12 மணி வரைக்கும் பார்த்துருக்கேன். நானும் அவரை பார்த்துருக்கேன். உள்ளியாக்குறாரு, ரொம்ப நம்ம எதிரில் இருக்கிறாரு. போன வாரம் பயங்கரமா அவஸ்தைப்பட்டாரு சார். அப்படியே நடக்க முடியாம இருந்தாரு. அப்ப எப்படியோ ஒரு வழியா ஆயிட்டாரு. ஸோ அவங்களுக்கு தான் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப கண்டிப்பா வேணா பாருங்க. அவர் கண்டிப்பா நைட் 1 மணி 2 மணி வரையும் மொபைல் வச்சு நோண்டிட்டு இருப்பாரு. கண்டிப்பா அவர் மட்டும் இல்ல, நிறைய பேர் இருக்காங்க சார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஒன்று கேஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆகும். அது எங்கே போய் வந்து இதாகும், நம்ம உடம்புக்குள்ள தான் அப்சர்வ் ஆகி மசிலில் போய் தான் வந்து ஏதாவது ஒரு மசிலில் கேட்ச் வந்து நமக்கு கொடுக்கும். ரெண்டாவது வந்து இது அல்சர்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். இப்போ டைமுக்கு சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க, இப்போ அதாவது வந்து உணவை செரிக்கிறதுக்காக நம்ம குடலில் ஒரு ஆசிடை வந்து செக்ரேட் பண்ணுது. அது அதோட வேலையே வந்து அரிக்கிறது, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு. அது அரித்து உணவை ஜீரணம் பண்ணுது. அதுக்கு வந்து தீனியே வந்து நீங்கள் கரெக்டாக உணவு போட்டிங்கன்னா அதை அரித்து நமக்கு சக்தியாக உடம்பு சேரும். அப்போ ஆனால் நீங்கள் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்லன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆசிடை வந்து நம்ம குடலை அரிக்க தானே செய்யும். அப்போ அதை அரித்து அது வந்து புண்ணாகும். அப்போ வந்து கரெக்டாக டைமுக்கு சாப்பிடலை அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்டும் வரும், அல்சர்ஸும் ஒன்று பண்ணும். அதாவது வந்து ரொம்ப அளவு மிஞ்சியும் சாப்பிடக்கூடாது, அதுக்குன்னு வந்து ரொம்ப கம்மியாகவும் சாப்பிடக்கூடாது. அதுக்கு தான் வந்து திருவள்ளுவர் வந்து சொல்லுவார், அற்றால் அளவறிந்து உண்க அத்துடம்பு பெற்றான் நெடுது உயிக்குமாறு. அற்றால் அதாவது சாப்பிட்டது ஜீரணம் ஆயிடுச்சுன்னா, அதாவது அற்றால் அளவறிந்து உண்க, எவ்வளோ சாப்பிடணுமோ அவ்வளோ சாப்பிடு. அத்துடம்பு அந்த உடம்பானது பெற்றான் நெடுது உயிக்குமாறு, நீண்ட நாள் உயிரோட சாகணும். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பார்த்தீங்களா? சூப்பர் சார். இப்போ சப்போஸ் இது வந்துருச்சு, இந்த ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் சார்? ஓகே, இப்போது நமக்கு இப்போ தான் வந்து நிறைய ப்ரோபயோட்டிக் கான்செப்ட்லாம் இருக்குது. அதாவது வந்து குடலுக்கு நல்லது செய்ய பாக்டீரியாக்களை வந்து பற்றி வந்து நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்பில் இன்டர்நெட்டில் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஆக்சுவலாக ப்ரோபயோட்டிக்னா என்ன, குடலுக்கு நல்லது செய்ய பாக்டீரியாக்கள். இதுக்கு வந்து நிறைய சிரப்ஸு, டேப்லெட்ஸு, பவுட்ரு, இப்போ மாடர்ன் மெடிசன்லேயே வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த லூஸ் டூல்ஸ் போதா, வாந்தி வருதா, உடனே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரோபயோட்டிக் தான் வந்து நம்ம கொடுப்போம். ஆனால் இந்த ப்ரோபயோட்டிக் கான்செப்ட்ன்றது வந்து கிட்டத்தட்ட 2000 வருஷம் நம்ம தமிழர்களுக்கு வந்து பழக்கத்திலே வந்து இருக்குது. சித்த மருத்துவத்தில் அதுக்கு சிறப்பான மருந்தும் வந்து
இருக்குது. ஆக்சுவலாக சித்த மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா தயிர் சுண்டி சூரணம் அப்படின்னு வந்து ஒன்று இந்த கேஸ்ட்ரிக் அல்சரு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொடுப்பாங்க. கேஸ்ட்ரைட்டிஸாக இருக்கட்டும், அல்சராக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து கொடுப்பாங்க. இது எல்லா சித்தா மருந்து கடைகள்லேயும் வந்து ஈஸியாக அவைலபிலிட்டி தான். ஓகேவா? இதோட மெயினான இன்க்ரீடியண்ட்டு என்னென்னா தயிர் தான். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தயிரில் லாக்டோபேசில் இருக்குது. அது வந்து குடலுக்கு நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள். அது நமக்கு டைஜஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது, ப்ளஸ் வந்து அல்சர்ஸை வந்து ஹீல் பண்ணுதுன்னா அது பல விஷயங்களில் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து அப்சார்ப்ஷனுக்கு வந்து உதவி பண்ணுது. சரிங்களா? இது மெயினாக கிட்டத்தட்ட 2000 வருஷமாக அந்த தயிர் சுண்டி சூர்ணத்தை வந்து எப்படி செய்வாங்க அப்படின்னாக்கா சோற்றுப்பு, வளையலுப்பு, வெடியுப்பு, சுக்கு, இது 3மே நமக்கு இது 4 பொருளுமே வந்து நமக்கு ஜீரணத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடிய பொருள் தான். சரிங்களா? இதெல்லாம் சேர்ந்து உப்புங்கள்லாம் சேர்ந்து ஒரு 100 கிராம் இது பண்ணாங்க அப்படின்னாக்கா சுக்கு மட்டும் ஒரு 1/2 கிலோ, இதெல்லாம் சேர்ந்து ஒரு 750 கிராம் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா தயிர் வந்து 4 கிலோ, 4லேருந்து 4.5 கிலோ எடுத்துப்பாங்க. ஓகேவா? இதை விட்டு தயிர் இந்த சூர்ணத்தை கூட அந்த தயிரை விட்டு நல்லா கிளறி வெயிலில் வந்து நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்து அதை வந்து பொடிச்சு வந்து பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? இது வந்து அல்சரை வந்து ரொம்ப சூப்பராக வந்து கிளியர் பண்ணும். குடலில் வந்து அந்த பாக்டீரியாக்கள் இல்லை, ரொம்ப லாங் டர்மாக ஆன்டிபயோட்டிக் எடுத்திருக்கோம், ஸோ அதனால் அந்த மியூக்கஸ் லேயர்லாம் போயிடுச்சு அப்படின்னாலும் இதை சாப்பிட்டாங்கன்னாவே போதும், சூப்பரான வந்து ப்ரோபயோட்டிக் மாதிரி ஆக்ட் பண்ணி அவங்களுக்கு அல்சரையும் போகும், கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்டும் வராது, குடலுக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்லதாக இருக்கும், குடலை வலுப்பெற வைக்கும். சுக்கு, அதில் இருக்கிற சுக்கு உண்மையிலே ஜீரணத்துக்கு நல்லது பண்ணும். உப்புகள் நம்ம உடம்புக்கு தேவையான இதை நம்ம இது பண்ணும். ஆக்சுவலாக கேஸ்ட்ரைட்டிஸ்க்கு வந்து அலோபதியிலே என்ன கொடுப்பாங்க, சோடியம் பைகார்பனேட் தானே கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இதில் வந்து நம்ம கொடுக்கும்போது சூப்பராக வந்து நமக்கு வந்து வேலை செய்யும். சூப்பர். அதே மாதிரி அந்த அல்சர் ப்ராப்ளம் இருக்கும்போது கூட அந்த உணவு முறைகள் வந்து காரம் எடுத்துக்கக்கூடாது. ஆமாம், காரம் அதிகமாக எடுத்துக்கூடாது, எண்ணெய் பலகாரங்கள் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது, மசாலா ஐட்டம் அதிகமான சேட் ஐட்டம், மசாலா ஐட்டம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரசம் சாதம், இட்லி, இடியாப்பம், தயிர் சாதம், இந்த மாதிரி கஞ்சி, புழுங்கலரிசி கஞ்சி, இந்த மாதிரி சீக்கிரமாக ஜீரணமாகக்கூடிய உணவுப் பொருட்களாக சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா உங்கள் வயிறும் நல்லாயிருக்கும், உங்கள் உடலும் நல்லாயிருக்கும், நல்லா பசி எடுக்கும், நல்லா ஜீரணமாகும், சூப்பராக நல்லா உடம்பு அழகாக மெயின்டைன் ஆகும். ஓகே சார். ஓகே. இதே மாதிரி பிரச்சனைகள் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஸோ சார் சொன்ன மாதிரி எந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், அதே மாதிரி அதுக்கு மருந்து வந்து நாட்டு மருந்து கடைகளே கிடைக்குது. சப்போஸ் இல்லை சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும், இதை பற்றி டவுட் இருக்குது, டிஸ்கஸ் பண்ணணும்னா கீழே டிஸ்பிளே நம்பர் ஓடிட்டுருக்கு, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். அல்சரால் பாதிக்கப்பட்டவங்களாலும் சரி, இல்லை கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளத்தினால பாதிக்கப்பட்டவங்களாலும் சரி, சீக்கிரம் அந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கிங்க. அதே மாதிரி உணவு முறைகளை வந்து கரெக்டாக சார் சொன்ன மாதிரி அந்த உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸோ நிச்சயமாக உங்கள் குடலும் நல்லாயிருக்கும், உங்கள் உடலும் நல்லாயிருக்கும், உங்கள் வாழ்க்கையும் ஆரோக்கியமாக இருக்கும். ரொம்ப நன்றி சார். நன்றி. இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிவாக உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாஷா சாரோட யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது, எட்டாம் மாதிரி யூடியூப் சேனல், அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இதே மாதிரி நிறைய ஆரோக்கியமான விஷயங்கள் வந்து சார் பேசியிருக்காரு, அதை கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. டாக்டர் பொன் அண்ணாதுரை சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். டாக்டர் அக்ஷயன் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். பர்மக்கலை ஆசான் சுரேஷ் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஹீலர் சக்திவேல் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா பதிவுகளையும் பார்த்து உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நன்றி.